ஹை கைஸ், உங்கள் ஜிஎம் தமிழா நீங்கள் என்ன பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழக வெற்றி கழகத்தோட மாநாடு 23ஆம் தேதி நடக்குதுன்னு செப்டம்பர் 23 சொல்லிட்டு தகவல் வெளியிருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சமீபத்தில் இது அக்டோபர் 15 வைக்கலாம் அப்படின்ற விஷயத்தை தள்ளி போயிருக்கு. இதுக்கான சுழற்சி என்ன, இது அரசியல் பின்புலம் என்ன நடக்குது அரசியலில், ஏன் பார்த்தீங்கன்னா இப்போ டேட் மாற்றி வைக்கிறாங்க. இது கட்டுப்பாடுகள்னு ஒன்று விஷயத்த சொல்லியிருக்காங்களே, 33 ரூல்ஸ் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு மட்டும் ஸ்பெசிஃபிக்காக என்ன தொகுதி இருக்காங்களா அப்படின்ற விஷயத்த நிறைய கேள்விக்குறியாக இருக்குது. அதை பற்றி டீட்டெயிலாக பேச போகலாம். ஜிஎம்எஸ் நம்மளை ஃபஸ்ட் டைம் பார்க்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். அப்போ தான் சொல்லக்கூடிய தகவல் முழுமையாக சார் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழக வெற்றி கழகம் இவங்களுக்கு எல்லாரும் தெரிஞ்சிருக்கோம். விஜயனோட கட்சி அவங்களோடது. அந்த கட்சி சார்பில் அறிமுகமாகட்டும், கட்சி செயல்பாடுகளாகட்டும், கொடி இது பண்ணதாகட்டும், உறுப்பினர் சேர்க்கிறதாகட்டும், அடுத்த கட்ட நகர்வாகட்டும், ஒரு விஷயமா பார்த்து கரெக்டாக செய்கிறாரு. இந்த விஷயத்தில் வரைக்கும் இப்போதைக்கு அரசியலில் கரெக்டான போக்கில் போயிட்டு இருக்காரு. இப்போ அரசியலில் அது மட்டும் இல்லாமல் ஒரு நல்ல குட் நியூஸ் என்னன்னா, தமிழக வெற்றி கழகம் அதோட ரிஜிஸ்டர் பண்ண கட்சியாக பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் கமிஷன் அறிவிச்சிருக்குது. இப்போ வரைக்கும் மிகப்பெரிய ஒரு வெற்றியாக தான் நினச்சிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு மாநாடு நடத்தணும்னு சொல்லிட்டு ஒரு திட்டமிட்டு இருக்காங்க. ஏன்னா அவரோட கட்சியோட பலம் எப்படி இருக்கும் 2026 எப்படி கட்சி வளர்க்கணும் அந்த நோக்கத்தில் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு மாநாடு நடத்தணும் அப்படின்னு பிளான் போட்டாங்க. ஆல்ரெடி இந்த மாநாட்டுக்கு மதுரையிலேருந்து, சேலத்துலேருந்து இந்த மாதிரி நிறைய இடத்துல இடத்த பார்த்துட்டு இதுக்கப்புறம் என்னென்னா எல்லாருக்கும் காமனான இருக்கிற இடத்துல விக்கிரபாண்டியில் வைக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காங்க. விக்கிரபாண்டியில் வைக்கலான்னு சொல்லி முடிவு பண்ணி டேட் இது பண்ணிவிட்டு போலீஸ் தரப்பில் அனுமதி கேட்குறாங்க. அனுமதி கேட்கறதுக்கு பார்த்தீங்கன்னா அனுமதி லெட்டர் கொடுத்துட்டு ஒரு 2 நாள் வெயிட் பண்ணுங்கள், நான் பார்த்துட்டு சொல்கிறேங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2 நாளுக்கு அப்புறம் என்ன சொல்கிறேன்னா 21 கேள்வியாக அவங்க கேட்குறாங்க. இதெல்லாம் என்னென்ன பண்ணுவீங்க, என்னென்ன கட்டுப்பாடு வைக்கிங்கன்னு சொல்லிட்டு 21 கேள்விக்கு பதில் கொடுத்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 33 ரூல்ஸ் கொண்டு வர்றாங்க. இந்த ரூல்ஸில் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் வரத்தக்கது, நிறைய விஷயங்கள் இந்த மாநாடு தோல்வி அடையணும் அந்த குறிக்கோளில் தான் பார்த்தீங்கன்னா திமுக முயற்சி இருக்குது அப்படின்ற விஷயத்தான் நம்மளுக்கு தெரிய வருது. என்ன விஷயம், மாநாடு நடக்கிறது 1:30 மணிக்கு மேலே ஸ்டார்ட் ஆகுது, 6 மணி வரைக்கும் இருக்குன்னு நினைக்கிறேன், 6-7 மணி வரைக்கும் இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மாநாட்டில் உள்ளே வரவங்க என்ட்ரன்ஸ் ஆகிறவங்க பார்த்தீங்கன்னா 1 மணிலேருந்து 1:30 உள்ளே வந்துடணும். அதுக்கப்புறம் உள்ளே விட மாட்டேங்க அப்படின்ற விஷயத்த சொல்கிறாங்க. இந்த விஷயம் ஏன் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாநாட்டில் அதிக பேர் கூட்டம் கூட்டிடக்கூடாது. இப்போ என்னென்னா எக்ஸாம்பிளுக்கு சொல்கிற, கோயம்புத்தூர் மதுரையிலேருந்து வரணும்னா, கோயம்புத்தூர்லேருந்து வரணும்னா 8 மணிலேருந்து 9 மணி நேரம் ஆகும். மதுரையிலேருந்து வரணும்னா 10 மணி நேரம் ஆகும் ஆவரேஜாக. இப்போ 10 மணி நேரம் வரணும் அப்படின்னா அவன் 3 மணிலேருந்து இல்லை 4 மணிக்கு எழுந்துச்சு அங்கேருந்து கிளம்பி 1:30 வரணும். ஏன்னா அந்தளவு இக்கட்டான சூழ்நிலை பார்த்தீங்கன்னா ஒரு விதி விதிச்சிருக்காங்க. ஏன்னா இப்படி இருக்கும்போது என்னென்னா, தூரத்தில் இருக்கிறவங்க பக்கத்தில் இருக்கிறவங்க சீக்கிரம் வந்துடலாம், தூரத்தில் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா 1 மணிக்குள்ளே போக முடியாது. ஏன்னா நிறைய டிராஃபிக் ஜாம் இருக்கும், போக்குவரத்து இருக்கும். ஏன்னா கூட்டம் நிறைய பேர், எத்தனை பேர் வரான்னு சொல்ல முடியாது. அவங்க எல்லாத்தையும் ஒரே மாதிரி சுச்சுவேஷன் இருக்காது, எல்லாருக்கும் ரெடியாக இருக்க முடியாது. ஏதோ ஒரு சுச்சுவேஷன் இருக்கும், ஒரு 10 நிமிஷம் 5 நிமிஷம் லேட் ஆகும். அவங்களெல்லாம் பிக்கப் பண்ணிட்டு போகணும். பிக்கப் பண்ணிட்டு போகும்போது அந்த இடத்துல போய் நீ லேட் ஆயிடுச்சு, நீ ரிட்டன் பாதி வழியிலேயே திருப்பி விட்டுறலாம் அப்படின்றது ஒரு எண்ணத்தில் இந்த மாதிரி விஷயத்துங்களை செய்கிறாங்களா அப்படின்றது ஒரு கருத்தாக இருக்குது. ஏன்னா எல்லாருக்கும் எந்த மாநாட்டிலையும் பொறுத்த வரைக்கும் இவ்வளவு நேரத்துக்குள்ள நீங்க அனுமதி கொடுத்துட்டு உள்ள வரணும், அலோவ் பண்ணிக்கணும் அப்படின்ற ஒரு ரூல்ஸே கிடையாது. இது வரைக்குமே நான் தெரிஞ்ச வரைக்கும் பார்த்ததில்ல. இப்போதான் விஜயோட கட்சி மாநாட்டில் மிகப்பெரிய கூட்டம் கூடிடுமோ அப்படின்ற ஒரு நோக்கத்தில் பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு விஷயத்த செஞ்சிருக்காங்கன்றது என்னோட கருத்தா இருக்கு. அது மட்டும் இல்லாமல் அடுத்த விஷயம் எப்படி என்னன்னா, எந்தெந்த ஊர்லேருந்து எந்தெந்த வாகனம் வருது, எத்தனை பேர் வராங்க அப்படின்ற ஒரு லிஸ்ட்டை கொடுக்கணும் அப்படின்ற ஒரு விதியை போட்டிருக்காங்க. இது நம்ம என்னமே சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு டிஸ்ட்ரிக்டில் 4 ஒன்றியம் இருக்குது, 4 ஒன்றியம் 5 ஒன்றியம் இருக்குது, 5 சட்டமன்றம் இருக்குது. அந்த சட்டமன்றத்தில் அதில் கழகம் வரைக்கும், கழகம், பேரூர், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு கழகத்துக்கு ஒரு வண்டின்னு சொன்னால் கூட ஒரு டிஸ்ட்ரிக்ட் கிட்டத்தட்ட 25 வண்டி 30 வண்டி சாதாரணமாக வரலாம். அந்த அளவுக்கு கூட்டம் வரும். ஏன்னா ரசிகர் ஒரு அரசியல் கட்சி ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா இதுக்கு முன்னாடி காலகட்டத்தில் எம்ஜிஆர் ஆகட்டும், விஜயகாந்த் அவர்களாகட்டும், இவங்களோட கூட்டம் அந்த அளவுக்கு எதிர்பார்த்துச்சு, அந்த அளவுக்கு கூட்டம் வந்துச்சு. இப்போ விஜயோட அவர்களோட கணக்குப்படி பார்த்தீங்கன்னா
இவரோட வந்து அவரோட கருத்து கணிப்பு ஒரு 1.5 லட்சம் பேர் இருக்காங்க அப்படின்னா ஒரு 5 லட்சம்லேருந்து 6 லட்சம் பேர் வரதுக்கான வாய்ப்புகள் வந்து நிறைய அதிகம். ஆனால் வந்து 6 லட்சம் ஓட்டாக வருதுன்றது அடுத்த விஷயம். இந்த மாநாட்டில் வந்து கலந்துக்கிட்டு என்ன சொல்ல வராரு அப்படின்ற ஒரு கேட்கறதுக்கு ஒரு ஆர்வத்திலேயாச்சும் ஒரு 6 லட்சம் பேராச்சும் கண்டிப்பாக 5 லட்சம் 6 லட்சம் பேர் வருவாங்க. அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு கூட்டம் வரும். இதை எப்படி வந்து திசை திருப்பி மக்களை வந்து பார்த்தீங்கன்னா பாதியில் நிறுத்தணும், இல்லைன்னா வரவங்களை வந்து தடை பண்ணணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தில் வந்து வரவங்களோட டீட்டெயிலு, எந்த வாகனோட டீட்டெயில் இதெல்லாம் வந்து கலெக்ட் பண்ணி மாவட்டத்தில் இருக்கிற காவல் நிலையத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து தகவலை கொடுக்கணும் அப்படின்ற விஷயத்த வந்து ஒரு விதியை போட்டிருக்காங்க. இந்த விதியை பொறுத்த வரைக்கும் எனக்கு வந்து இது வந்து சரியானது இல்லைன்னு தான் சொல்லணும். ஏன்னா வந்து இந்த லிஸ்ட் எடுத்து ரெடி பண்ணி கொடுக்குறாங்க. இந்த லிஸ்ட் எடுத்துகிட்டு போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த லெவலில் வந்து யார் இருக்கிறாங்க, எதிர்க்கிற கட்சிகள் வந்து யார் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து பார்த்தோன்னா இந்த லிஸ்ட்டை கொடுத்துட்டு இவங்களை வந்து ஓட்டுநர்களை வந்து பார்த்தோன்னா திசை திருப்பலாம். ஏதோ ஒன்று சொல்லலாம், நான் வந்து இத்தனை நாள் வந்து உங்களுக்கு வந்து வாடகை கொடுக்குறது போகக்கூடாது அப்படின்னு சொல்லலாம், இல்லைனா வந்து அதிகப்படியான ரேட்டுகள்னு சொல்லலாம். ஏதோ ஒன்று அவங்கள வந்து மனசு மாற்றணும் அந்த இடத்துல. இல்லைனா ஒன்று இந்த மாதிரி பண்ணால் உங்களுக்கு வந்து எந்த ஒரு பர்மிஷனும் கொடுக்க மாட்டோம், எந்த ஒரு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதுக்கு அப்புறம் சவாரி எந்த லிஸ்ட்டு எதுவுமே கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொன்னால் இவங்க வந்து அதிகப்படியாக கேன்சல் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நிறைய ஓட்டுநர்களே நிறைய வாகனம் வச்சுருக்கவங்களே வந்து பார்த்தீங்கன்னா இது அவங்களோட திமுக சேர்ந்தவங்களா தான் இருப்பாங்க. அவங்க வந்து வாடகைக்கு போகிறதுக்கு ரெடியாக இருப்பாங்க. அந்த வாடகைக்கு போகும்போது இவங்க கட்சி சார்பில் ஒருத்தர் போயிட்டாங்க அப்படின்னா கட்சியிலேருந்து நடவடிக்கை எடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயத்தில் நிறைய பேர் வந்து வரமாட்டாங்க. இதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா லிஸ்ட்டு ஃபஸ்ட்டு கொடுங்க அப்படின்னு ஒரு லிஸ்ட்டு வந்து கொடுத்துருக்குறாங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து இது வந்து முழுக்க மாநாட்டை வந்து குறைஞ்சி பேரை காட்டி அவங்களோட மெஜாரிட்டி வந்து குறைக்கணும். இதுக்காக தான் இந்த விஷயத்தை வந்து செய்கிறாங்கன்றது என்னோட அடுத்த கருத்தாக இருக்குது. இன்னொரு விஷயம் என்னன்னா, தமிழக வெற்றி கழகத்தில் சார்பில் வந்து எத்தனை பேர் வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அதுக்காக ஒரு லிஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணிருக்காங்க. ஏன்னா வந்து எல்லா டிஸ்ட்ரிக்ட்லையும் கவுண்ட் பண்ணி பார்க்கும்போது எத்தனை பேர் வராங்கன்னு இவங்களுக்கு தெரியாது, அவங்களுக்கு தெரியாது. ஏன்னா வந்து இதான் ஃபஸ்ட்டு மாநாடு. இந்த மாநாட்டில் வந்து எவ்வளோ பேர் வருவாங்கன்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட்டு கொடுத்துருக்கு, ஒரு அப்ராக்சிமேட் தோராயமாக ஒரு லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. அந்த தோராயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ போலீஸ் தரப்புல வந்து கணிக்கிறது என்னென்னா, இந்த லிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து 20,000 பேர் கூட வரமாட்டாங்களே, நீங்கள் எப்படி வந்து 1.5 லட்சம் பேர் வருவீங்க அப்படின்ற விஷயத்த வந்து கருத்தை வந்து வச்சிருக்கிறாங்க. இவங்களுக்கு தெரியாது. ஒன்றா வந்து ஒரு சில பேர் வந்து லோக்கல் இருக்கிறவங்க நடந்து வந்துடலாம், பைக்கில் வந்துடலாம், ஆட்டோவில் வந்துடலாம், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கோச்சு, பஸ்ஸு, இல்லைன்னா காரு, இந்த மாதிரி ஏதோ ஒரு இதில் வந்துடுவாங்க. அது இப்போ வந்து என்ன நடக்குதுன்னு சொல்ல முடியாது. அரசியலை பொறுத்த வரைக்கும் இந்த ரசிகர் மன்றத்துலேருந்து கட்சியாக மாறியிருக்காங்க. ரசிகர்லேருந்து கட்சிக்கு எத்தனை பேர் வராங்கன்றதே தெரியாது. இப்போ வந்து எப்படி வராங்கன்னு சொல்ல முடியாது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இவ்வளோ பேர் தான் வருவீங்க, 20,000 பேர் தான் வருவீங்க அப்படின்ற விஷயத்த வந்து சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாநாட்டுக்கு வந்து 50,000 பேருக்கு மட்டும்தான் நாங்கள் வந்து அனுமதி கொடுக்க முடியும். ஏன்னா வந்து பாதுகாப்பு வந்து அவ்வளோதான் கொடுக்க முடியும், இதுக்கு மேலே எங்களால் பாதுகாப்பு கொடுக்க முடியாது. அதனால் வந்து 50,000 பேருக்கு மட்டும் அனுமதி மாநாடு வந்து நடத்துங்க அப்படின்னு சொல்கிறாங்க. மாநாடை பொறுத்த வரைக்கும் இதுக்கு முன்னாடி ஏகப்பட்ட மாநாடு நடந்திருக்கு. ஏகப்பட்ட மாநாடுலையும் அந்த மாதிரி வந்து ரூல்ஸை கொண்டு வரல. இவ்வளோ பேர் தான் வரணும், இவ்வளோ பேர் தான் வரக்கூடாது அப்படின்ற எந்த ஒரு கண்டிஷனும் போடல. இப்போ வந்து ஒரு கட்சி ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு ரசிகர் மன்றத்துலேருந்து ரசிகர் மன்றம் வந்து கட்சியாக மாறி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் புகழ்பெற்ற ஒரு நடிகருக்கான கூட்டம் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ கம்மியாக வரும்ன்றது போலீஸ் தரப்பில் கருத்து கணிப்பாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் மற்ற ஆளுங்கிற திமுக வந்து இவங்களை வந்து எப்படியாச்சும் முடக்கணும், கட்சி பலத்தை வந்து பார்க்கக்கூடாது, இது பெருசு பண்ண தெரியக்கூடாது, தெரிஞ்சால் மக்கள் வந்து ஓட்டு திசை திருப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆளுகின்ற திமுக இவங்களுக்கு வந்து இது கொடுக்கறதுனால இவங்க வந்து இது வந்து வேலை மீடியேட்டராக வந்து வேலை செய்கிறாங்க. அதுதான் வந்து சொல்ல வரணும். ஏன்னா வந்து கண்டிப்பாக வந்து 50,000 பேருன்றது ஒரு தொகுதியில் ஒரு டிஸ்ட்ரிக்ட்லேயே வந்துடுவாங்க. அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கூட்டம் வந்து இருக்குது. ஆனால் பட் வந்து ஓட்டு போடுவாங்கன்றது அடுத்த விஷயம். இப்போ வந்து ரசிகராக வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து 50,000 கூட 1 லட்சம் பேர் கூட வரதுக்குன்னா வாய்ப்புகள் வந்து நிறைய அதிகம். இதை பற்றி சொல்லணும். ஏன்னா வந்து அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா விக்கிரவாண்டி தொகுதியில் வந்து அவங்க எடுத்துருக்கிற ஏக்கரை வந்து கிட்டத்தட்ட வந்து 80 85 ஏக்கரை எடுத்து வாடகைக்கு எடுத்து அதில் செட் அமைச்சு அதில் வந்து பார்த்தீங்கன்னா மாநாடு நடத்துகிறாங்க. மாநாட்டுக்கு ஆப்போசிட்ல இருக்கிற NH ரோட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கிங்க்குன்னு ஒரு இடம் ஒதுக்கி இருந்தாங்க. அந்த பார்க்கிங்கில் பார்க் பண்ணிட்டு ஆப்போசிட்ல இருக்கிற மாநாட்டுக்கு வந்து வந்துடலாம். ஏன்னா வந்து இடையூறு இருக்கக்கூடாது அப்படின்ற ஒரு நோக்கத்தில் வந்து கொண்டு வந்தாங்க. இப்போ வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா அப்படின்னா போலீஸ் தரப்பில் அந்த பர்மிஷன் கொடுத்தது ஆப்போசிட்ல இருக்கிற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்க் பண்ணிங்கன்னா ரோட்டில் வந்து வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா டிராஃபிக் ஆகி போயிடும். அதனால் வந்து நீங்கள் மாநாடு நடத்துகிற இடத்துல வந்து நீங்கள் வந்து காரை வந்து பார்க் பண்ணிக்கோங்க அப்படின்ற விஷயத்தை வந்து சொல்லும் போது
இந்த இடத்துல பார்க்கிங் பண்ணாங்கன்னா இடம் வந்து இன்னும் நெருக்கடி வந்துடும். நெருக்கடி வந்துச்சுன்னா கூட்டம் வந்து அந்த இடத்துல இருக்க முடியாது. அவர் என்ன சொல்றாரு, மாநாட்டில் வந்து என்ன பேசுறாங்கன்றது புரியாது. அந்த அளவுக்கு பார்த்தோன்னா கூட்ட நெரிசல் வந்து ஜாஸ்தியாயிரும். இப்போ வந்து அவரோட கருத்துக்கு குறிக்கோள் என்னன்னா, ஏதோ ரூபத்தில் இதை வந்து முழுசா வந்து பார்த்தோன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அழிக்கணும். முழுசால நாம கொஞ்சம் கொஞ்சமாக இதை மாநாட்டை வந்து கலைக்கணும், கூட்டத்தை வந்து குறைக்கணும், இதுக்கு என்னென்ன வழிகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அலசி ஆராய்ந்து இந்த விஷயத்தை வந்து கொண்டு வந்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த இடத்துல அவரோட கட்சியோட கொடி, அதுக்கப்புறம் பேனர், இந்த விஷயத்த வந்து கம்மி பண்ணிக்கணும். இப்போ வந்து 10 அடிக்குள்ளே தான் வைக்கணும், அந்த மாதிரி ஒரு ரூல் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஆனால் பட் வந்து இதுக்கு முன்னாடி டிஎம்கே வந்து பார்த்திங்கன்னா திருச்சியில் வந்து ஒரு மாநாட்டு நடத்தினாங்க. அந்த மாநாட்டில் வந்து பார்த்தோன்னா மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஒரு இதில் வச்சாங்க. கிட்டத்தட்ட இந்த 200 அடிக்கு மேலே அந்த கட் அவுட்டர் வச்சு அந்த வரவேற்பு உரையெல்லாம் அந்த அளவுக்கு வந்து பார்த்தோன்னா வச்சுருந்தாங்க. இப்போ வந்து பார்த்தோன்னா ஆனால் வந்து விஜயோட கட்சி வந்து முதல்ல மாநாடு நடத்துகிறாரு. இந்த இடத்துல வந்து அவரோட அறிமுகமே இருக்கக்கூடாது, கம்மியாக இருக்கணும் அப்படின்ட்டு 10 அடியில் வச்சா அந்த கூட்டம் வந்து 1000 பேர் நிற்கிறேன்னா அந்த இடத்துல வந்து என்ன வச்சிருக்கிறான்னே தெரியாது. அந்த அளவுக்கு வந்து பார்த்தோன்னா இது வந்து மறைக்கணும், விளம்பரப்படுத்தக்கூடாது, கட்சியோட கொடிகள் வந்து கொட்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ரூல்ஸ் வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து அவர் 33 ரூல்ஸில் வந்து இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து தவிர்க்க முடியாத விஷயங்கள். மித்த விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து இதெல்லாம் நடைமுறைப்படுத்த வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேமரா வந்து ஃபெசிலிட்டி வந்து கம்பல்சரி கொடுக்கணும், எல்இடியில் வந்து திரையில் வெளிப்படுத்தணும், அது மட்டும் இல்லாமல் ரோடு வந்து குண்டுகுழியுமாக இருக்கிற இடத்துல அதெல்லாம் சரி செஞ்சுக்கணும், பாடி கார்டு அமைக்கணும், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கர்ப்பிணி பெண்களுக்கு தனியாக இது பண்ணணும், தனி வழிவு பண்ணணும், அதுக்கப்புறம் பெண்களுக்கு தனியாக மதிப்பு இது பண்ணணும், அதுக்கப்புறம் சாப்பாடு இது பண்ணணும். இந்த மாதிரி விஷயங்கள் வந்து அதுக்கப்புறம் வந்து தீயணைப்பு துறைகிட்ட வந்து வாகனத்தை வந்து அவர்கிட்ட அனுமதி வாங்கிட்டு வாகனம் வந்து நிறுத்தி வைக்கணும். அதுக்கப்புறம் மெடிக்கல் எமர்ஜென்சி கொடுக்கணும், பிடபிள்யூடியில் வந்து பார்த்தோன்னா சர்டிஃபிகேட் வாங்கணும், எலக்ட்ரிக்கல் யூஸ் பண்ணுறதுனால வந்து எலக்ட்ரிக்கல் சர்டிஃபிகேட் வாங்கணும். இந்த மாதிரி விஷயங்கள் கண்டிப்பாக அதெல்லாம் வாங்கணும், அதெல்லாம் வந்து நடைமுறைப்படுத்த. இது வந்து நம்ம வந்து எந்த இதில் சொல்லலை. ஒரு சிலதை வந்து கொடுத்து ஒரு சிலது வந்து மிகப்பெரிய ஒரு ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணி இந்த மாநாட்டை வந்து அவங்க பிரம்மாண்டமாக நடத்துகிறத வந்து எப்படியாச்சும் இது பண்ணணும், எப்படின்னா கம்மி பண்ணணும் கூட்டத்தை, இல்லைன்னா அந்த மாநாடு நடத்துறதை வந்து தள்ளி போடணும். இப்போ வந்து அந்த அளவுக்கு ரூல்ஸை கொண்டு வந்து இப்போ வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா 23ஆம் தேதி நடத்துறது வந்து 10 நாளில் இவ்வளோ ரூல்ஸை ஃபாலோ பண்ணி இவ்வளோ இது வந்து பார்த்தீங்கன்னா இது பண்ண முடியாது அப்படி சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னா அக்டோபர் மாதம் 3ஆவது வாரத்தில் வந்து வைக்கலாம் அப்படின்ற விஷயத்த வந்து இப்போ இருக்கு தகவல் வெளியே வந்திருக்கு. இதுக்கப்புறம் என்ன வேணால் மாறலாம், என்ன வேணால் நடக்கலாம். அரசியலில் வந்து ஒருத்தர் வந்து உள்ளே வராருன்னா அவர் வந்து வரவேற்கணும், அவருக்கான மக்கள் எவ்வளோ பலம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும், எந்த ஒரு இடையூறு இல்லாமல் நடத்தணும். இதுக்கான வழிமுறை வந்து செய்யலாம். பட் வந்து இதுக்கு ஒரு 7-8 வழிமுறைகள் வந்து பார்த்தீங்கன்னா தவிர்க்க முடியாதது. இது வந்து சூழ்ச்சினால் இது வந்து கொண்டு வரப்பட்ட ஒரு ரூல் அப்படின்றது என்னோட கருத்தாக இருக்குது. விஜய் ரசிகராக உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படின்றது கருத்துக்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. ஜென்ரல் ஆடியன்ஸ் யாராக இருந்தாலும் உங்களோட கருத்துக்கள், அவங்க போட்ட ரூல்ஸ் வந்து சரிப்பா அப்படின்றது உங்களோட கருத்து இருக்கு இல்லையா, அது இருந்தாலும் உங்களுக்கு கருத்து வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. தொடர்ந்து இணைந்திருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து சந்திக்கலாம்.